எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்தவாசியில் இருக்க பத்மாவதி சினிமாஸை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பத்தில் ஸ்ரீ பத்மாவதியாக இருந்த தேட்டர் இப்போ எஸ்சிஆர் சினிமாஸ்னு பெயர் மாற்றி ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இந்த தேட்டர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி கிராமத்தில் தான் இருக்குது. வந்தவாசியோட மார்க்கெட் ஏரியாவில் தான் இந்த தேட்டர் அமைஞ்சிருக்கு. இந்த தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் உங்கள் டிக்கெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க டேரெக்டாக தேட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். டிக்கெட் கவுண்டரில் எல்லா விதமான பேமெண்ட்டும் அக்செப்ட் பண்ணுறாங்க. பார்க்கிங்க்கு பைக்குக்கு 10 ரூபாவும் காருக்கு 30 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபுட் ப்ரைஸ் ஒரு நார்மலான ரேட்லேயே செல் பண்ணிட்டு வராங்க. இங்கே இருக்கிற ஃபுட்டோட ப்ரைஸ்லாம் மேக்ஸிமம் 70 தான் இருக்குது. ஃபுட்டோட குவாலிட்டியும் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் ஃபீலாக இருக்குது. தேட்டர்லேருந்து வெளியே தேட்டரோட ஸ்க்ரீன் பேக் சைடில் தான் இருக்க மாதிரி இருக்குது. ரெஸ்ட் ரூமையும் நல்லாவே க்ளீனாக மெயின் பண்ணிட்டு நல்லாவே வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு சின்ன ரெஸ்ட் ரூம் தான் இங்கே இருக்குது. இந்த பத்மாவதி தேட்டர் ஒரு சிங்கிள் தேட்டர் தான். இந்த தேட்டரோட ஃபுட் கோர்ட், ரெஸ்ட் ரூம், தேட்டர் ஆடிட்டோரியம் எல்லாமே இங்கே தேட்டரோட ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் இருக்குது. இந்த தேட்டரை வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் போகவே இல்லை. சும்மா எதிர்ச்சியாக படம் பார்க்குறது தான் போனேன். உள்ளே போய் பார்த்தா எனக்கே சர்ப்ரைஸாக இருந்தது. தேட்டர் உண்மையிலே வேறு லெவலில் ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க. நான் போனது நைட் ஷோ தான். அந்த ஷோவில் மேக்ஸிமம் ஒரு 10 பேர் இல்லை 15 பேர் தான் வந்திருப்பாங்க. அப்போ நான் உள்ளே போகும்போது சுத்தமாக தேட்டரில் ஏசியே இல்லை. சரி, இந்த ஆடியன்ஸ் கவுண்ட்டுக்கு இவ்வளோ தான் இங்கே ஏசி வைப்பாங்க கிராமத்து தேட்டர் சொல்லிட்டு நான் ஃப்ரீயாக விட்டுட்டு படம் பார்க்க ஆரம்பித்தேன். ப்ரொஜெக்ஷன் ஆன் பண்ண உடனே ஏசி உண்மையிலே சூப்பராகவே இருந்தது. கூடவே அங்கே இருக்கிற ஃபேனும் ரன் ஆகிட்டு இருந்தது. அதனால் ஏசி இங்கே நல்லாவே இருந்துன்னே சொல்லலாம். எனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுத்த விஷயம் என்னென்னா, இந்த தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே தேட்டரில் 2Kன்னு மென்ஷன் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. பிக்சர் குவாலிட்டி ஒரு ஆவரேஜாக இருக்கும்னு நினச்சி தான் உள்ளே போனேன். ஆனால் இங்கே ப்ரொஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே பிக்சர் குவாலிட்டி வேறு லெவலில் இருந்தது. ஏன்னா இவங்க கிறிஸ்டியோட 2K RGB லேசர் ப்ரொஜெக்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு சின்ன ஸ்க்ரீனாக இருக்கிறதுனால அந்த RGB லேசர் ப்ரொஜெக்ஷனோட குவாலிட்டியை நம்மளால் ஃபுல்லாகவே ஃபீல் பண்ண முடியுது. அந்தளவு கலர், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் எல்லாமே வேறு லெவலில் இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த தேட்டரில் மொத்த டிக்கெட்ஸை 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ரோ 2 பக்கமும் இருக்கிற என்ட்ரன்ஸில் கப் ஃபுட் சோஃபா கொடுத்துருக்காங்க. உண்மையிலே கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. இதுக்கும் சேம் டிக்கெட் ப்ரைஸ் தான் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் பிளாட்டினம், கோல்டு, சில்வர்னு டிக்கெட்ஸை 3 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த 3 வகையான டிக்கெட்ஸுக்கும் இவங்க 110 ரூபாய் தான் டிக்கெட் ப்ரைஸை சார்ஜ் பண்ணுறாங்க. 3 வகையான கிளாஸையும் சேர்த்து இங்கே ஒரே நேரத்தில் 312 பேர் உட்காந்து ஒரே ஷோவில் படம் பார்க்கலாம். சீட்ஸில் ஸ்லைடிங் இல்லைனாலும் நம்ம படம் முடிஞ்சு வெளியே வர அளவுக்கு சீட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. எந்த ஒரு பெயினும் இல்லாமல் படம் பார்க்க முடிஞ்சுது. ஆடிட்டோரியம் வைஸ் இது ஒரு லெங்க்தான ஆடிட்டோரியம் தான். ஆனால் ஸ்க்ரீன் ஒரு மீடியம் சைஸ் சின்ன ஸ்க்ரீன்னே சொல்லலாம். அதனால் நீங்கள் ஏரோவில் இருந்து படம் பார்க்கும்போது ஸ்க்ரீன் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் நீங்கள் சென்டர், அதாவது கோல்டு கிளாஸில் படம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பெருசாக இருக்க மாதிரியே நம்மளுக்கு நல்லாவே ஃபீல் தருதுன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் 2Kன்னு தப்பாக மென்ஷன் பண்ண மாதிரியே இங்கே டிடிஎஸ்னு தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்க்ரீனில் டால்பியோட 7.2 சவுண்டாக யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. பேஸ் அண்ட் சரௌண்ட்லாம் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். சரௌண்டில் ட்ராவல் ஆகிறது நம்மளால் எங்கே உட்காந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. சரௌண்ட் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. ஸ்க்ரீனுக்கு கீழேயே சப்வூஃபர்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கிறதுனால பேஸ் எஃபெக்ட் இங்கே நல்லா பஞ்சு ஹெவியாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனில் மொத்தம் 16 சரௌண்ட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறாங்க. என்ன பிராண்ட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது கூடவே சைடில் 2 வால் சப்வூஃபரும் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்டும் இங்கே தரமாகவே இருக்குது. ஓவராலாக இந்த தேட்டர் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இன்டீரியர் முதற்கொண்டு கஸ்டமர் சர்வீஸ் வரைக்கும் இந்த தேட்டரில் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டாஃப்ஸ் கிட்ட சிரிச்சு பேசுகிற தேட்டர் இந்த தேட்டர் கண்டிப்பாக சொல்லலாம். அந்தளவுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தாங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா, சென்னை மல்டிப்ளெக்ஸில் இருக்க சின்ன ஸ்க்ரீன்ஸை விட இந்த ஸ்க்ரீன் சூப்பராகவே இருக்குது. நீங்கள் யாராவது இந்த ஸ்க்ரீனில் படம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், நான் வீடியோ போடும்போது நம்ம கமெண்ட்டில் நிறைய பேர் சென்னை தேட்டரை மட்டும் தான் பர்டிகுலராக கேட்குறீங்க. நம்ம எய்ம் அது மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தேட்டரும் கவர் பண்ண சொல்லிட்டு தான் நான் எல்லா தேட்டர்லையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்ட தேட்டர்லாம் கண்டிப்பாக வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.